ஸ்டிச்சிங்க்கு நம்ம நிட்டிங் இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்துகிற மிஷினுடைய பேர் என்ன? ஒன்று வந்து ஓவர்லாக், இன்னொன்று வந்து ஃப்ளாட் லாக், அனதர் ஒன்று சிங்கர். இதுதான் பேசிக் மிஷின். எங்கே ஓவர்லாக் பயன்படுத்துவோம்னா, 2 ஃபேப்ரிக்கை எப்போ ஜாயின் பண்ணுறீங்களோ, 2 எட்ஜை ஜாயின் பண்ணிங்கன்னா, உதாரணத்துக்கு சைட் சீம் அப்படின்னு இருக்கு, அந்த ஜாயின் பண்ணுறதுக்கு பயன்படுறது ஓவர்லாக் மிஷின். எந்த இடத்துல துணியை நீங்கள் வந்து ஃப்ளாட்டனிங் பண்ணணும், ஐ மீன் ஹெம்மிங் பண்ணணும், இல்லை மடித்து அடிக்கணும், இக்கையில் வந்து நம்ம மடித்து அடிக்கிறோம் இல்லையா, ஹெம்மிங், அந்த இடத்துல வந்து ஃப்ளாட் லாக் பயன்படுத்துவாங்க. சிங்கர் அப்படிங்கிறது எப்போவுமே பார்த்திங்கன்னா ஓவனுக்கு தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க, நிட்டலில் ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம சிங்கர் இங்கே பயன்படுத்துறது பீக் அடிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம், இல்லைன்னா வந்து இந்த காலர் பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் ஒன்று இருக்கும், அதாவது ரிப்புக்கு ஜாயின் பண்ண பிறகு பேக் நெக் ட்ராப்பில் வந்து ஒரு ஃபேப்ரிக் வச்சுருப்பாங்க, அந்த பேக் நெக் ட்ராப்பில் வந்து அந்த இதை வந்து ஸ்டிங்கர் மூலமாக தான் பண்ணுவாங்க. இப்படி சிங்கனுடைய பயன்பாடு ரொம்ப கம்மி, ஓவர்லாக் அண்ட் ஃப்ளாட் லாக்னுடைய பயன்பாடு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இந்த மிஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கர் மிஷினை விட எப்போவுமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். நல்ல குவாலிட்டி ஃப்ளாட் லாக், ஏர் ஃப்ளாட் லாக்லாம் இன்றைக்கி 1 to 1.5 lakh வரைக்கும் இருக்குது. அப்போ அந்த குவாலிட்டேட்டிவ் அப்படிங்கிறது அது வந்து பிசுறு வராது, ரொம்ப நீட்டாக இருக்கும் ஃபினிஷ் அப்படிங்கிறது அந்த ஏர் ஃப்ளாட் லாக்கில் இருக்குது. மற்ற வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.